வணக்கம் மாமே, வெல்கம் பேக் டு ஃபைட் அண்ட் யூடியூப் ஐடி சேனலு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் வார் லீக் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு வாரம் கழிச்சு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து கிளான் வார் லீக் அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் வந்து இருக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில். அது என்ன அன்லிமிட்டட் ஹீரோஸ்னு பேர் வச்சுட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அது என்னென்னா ஹீரோஸ் வந்து அப்கிரேடில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்டாக் போய்க்கலான்னுட்டு மாசான ஈவெண்ட்டு கைஸ். இங்கே பாருங்கள், நான் வார்டன் ஆல்மோஸ்ட் மேக்ஸே பண்ணிட்டேன். இந்த வார்டன் அப்கிரேட்லேருந்து எந்திரிச்சானா மேக்ஸ் ஏறும், குயின் அப்கிரேட் போட்டால் மேக்ஸ் ஏறும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிளான் வார் லீக் அட்டாக் போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் எந்த பேஸை அட்டாக் பண்ண போகிறேன்னா, என்னோட செகண்ட் ஐடியோட கிராஸ் பேஸ் தான் கைஸ் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த பேஸை. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம் கைஸ். ஏர் ஸ்வீப்பர் இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் இந்த சைடு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த சைடை பிளிம்பை விட்டு இந்த இடத்துல சூப்பர் ஆச்சர் பண்ணி விட்டு இந்த ஃபுல் வேல்யூ தூக்கிடலாம் கைஸ். ஸ்கேட்டர் ஷாட், இன்ஃபர்னோ அது எல்லாத்தையும். அப்புறம் கீழேருந்து லாவா லோன் பார்த்திங் ஸ்டார்ட் பண்ணி விட்டலாம். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான் கைஸ் பிளானு. சிசி ட்ரூப் வந்து ஐஸ் கோலம் இருக்குது, கீழே வந்து ஆர்ச்சரை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, இப்போ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஆர்மியெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஹீரோஸும் இருக்குது. சரி, ஓகே கைஸ், வாங்க கைஸ் அட்டாக் பண்ண போயிடலாம். ஓகே, அமுக்கிற தம்பி அவள் அட்டாக் பண்ணிட்டேனே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இந்த சைடு இந்த கார்னரில் 2 லோனு இங்கே ப்ளேஸ் பண்ணி விட்றா. 2 லோனு, ஒரு லாவா, அதுக்கப்புறம் ஒரு பிளிம்பு. இந்த லாவா வந்து பிளிம்புக்கு டேங்க் பண்ணோம். அது பார்த்தீங்களா, அந்த ஏர்மைனெல்லாம் வாங்கிக்கிச்சு லாவா. சரி, இப்போ இன்விசிபிலிட்டி போட்டு கீழே இறக்கி விட்டுறலாம். இப்போ சிசிலேருந்து ஐஸ் கோலம் வந்து இருக்குது. அது வேறு ஆர்ச்சர் டிலே பண்ண ஆரம்பிச்சிடும். கீழே வந்து ஒரு நார்மல் ஆர்ச்சரை போட்டு விடணும். என்ன மேலே போட்டு விட்டு அறிவுக்குள்ளேருந்து சரி. ஓகே கைஸ், நீ ஐஸ் கோலமால ரொம்ப டிலே ஆகுது கைஸ். அதான் இன்விசிபிலிட்டி போட்டு மறைச்சி விட்டுலாம். இது வேறு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு கைஸ். தெரியாமல் ஐஸ் கோலம் இது பண்ணி விட்டுட்டேன். லூர் பண்ணாமல் அந்த சைடு அமுச்சு விடாமல் இது பண்ணிட்டேன். அதனால் வேல்யூ பெருசாக கிடைக்கல. ஆனால் ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு கிடச்சிருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்கல. ஈகிள் ஆட்லேயே கிடைக்கல. பரவாயில்ல கைஸ், நம்ம ஹீரோ பார்த்திங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். கிங்கு குவீனு கிங்கு குவீனு எலக்ட்ரோ டைட்டன் ஃப்ரெண்டில் வந்து ஸ்கெல்டன்லாம் பொசுக்கி விட்டுருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிசி ட்ரூப்பையும் பொசுக்கி விட்டுரும். 2 ஐஸ்கோலம் இருக்குது, அவ்வளோதான். 8 செகண்ட் போயிடும். சரி, பரவாயில்ல. இது கிங்கு வந்து இந்த சைடு ஆர்ச்சரை ஆர்ச்சர் டவர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. ஒரு வால் பிரேக்கர் பண்ணி உள்ளே போக வச்சிடலாம் கிங்கை. இந்த சைடு வந்து லாவால் ஒன்று பார்த்திங்க இது ஸ்டார்ட் பண்ணி விட்டலாம் அட்டாக்கை. கிராண்ட் மாடர்ன் போட்டு ஹெட் ஹேண்டர்லாம் போட்டு எபிலிட்டி ஆன் பண்ணியாச்சு கைஸ். அப்போ தான் ஹீரோஸ் எல்லாம் சுற்றுரும். சரி, மேலே சைடு கொஞ்சம் 5 லூன் மட்டும் இருக்குது கைஸ். மொத்தத்தையும் இங்கே இறக்கி விட்டேன். அதனால் மல்டி டாகர் இன்ஃபோனோ வேறு இருக்கா. சரியாங்க கைஸ், நீ மல்டி டாகர் இன்ஃபோனோவே எல்லாத்தையும் போட்டு தெளிகிறோம். எல்லா இதுவும் போயிடுச்சு கைஸ். லூனும் செத்துச்சு சரி, பரவாயில்ல கைஸ். இப்போ ஈகிள் ஆர்ட்லரி வந்து ஆர்சி பார்த்துக்கிட்டு தான் அவன் முடிச்சிருவான். இந்த மல்டி டாகர் இன்ஃபோனோ தான் மொத்த லூனையும் போட்டு தெளி விட்டுருச்சு. அவ்வளோதான் கைஸ், லூன் எல்லாம் செத்துருச்சு. மேலே வந்து பேபி ட்ராகன் வந்து ஃபனலிங் இறக்கி விட்டுருக்கேன். பட் அது அவ்வளோதான், அதுவும் செத்துரும். ஓகே, இப்போ வந்து ஆர்சிபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுலாம் கைஸ். ஆனால் என்ன பாம் டவருக்கு முன்னாடி ஆன் பண்ணி விட்டேன். பாம் டவர் எல்லா ஹாகையும் போட்டு தள்ளி விட்டுருச்சு. பயங்கரமாக சொதப்புறேன். இங்கே குயின் வந்து அது வாட்டுக்கு செவுத்து உடச்சிக்கிட்டு இருக்கு கைஸ். எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுலாம், அப்போ தான் ஹீல் ஆகும் குயின். சரி, ஓகே கைஸ், ஆர்சி வந்து சிங்கிள் இன்ஃபோனோ கிட்ட மாட்டிக்கிச்சு. எலக்ட்ரோவாலும் சிங்கிள் இன்ஃபோனோ கிட்ட மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், எலக்ட்ரோவால் செத்துரும். நெக்ஸ்ட்டு வார்டன் மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். சரி தான், இது மினியன்ஸ் டேங்க் பண்ணுது, நல்ல விஷயம். ஐயா, இது வேறு வார்டன் கிட்ட மாட்டிக்கிட்டான்டா. சிங்கிள் இன்ஃபோனோ இப்போ வார்டனையும் போட்டு தெளிகிறோம். குயினு அசால்ட்டு செவுத்து உடச்சிக்கிட்டு இருக்கு கைஸ். அவ்வளோதான், ஹீலர்ஸ் எதுக்குறான் அங்கே போகுது. எலக்ட்ரோ டைட்டனும் கிங்குக்கு எங்கேறா போகிறீங்க? அவங்ககிட்ட தான் வேம்ஸ்டாஸ் இருக்குல்ல, சும்மா இருங்கடா ஹீலர்ஸு. குயினுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அங்கே ஓடிடுச்சு. சரி, பரவாயில்ல, பெருசாக டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் பிரச்சனை இல்லை நம்புகிறேன். என்ன 32 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே பேஸை கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த கேனன்லாம் போட்டு தள்ளிட்டு இப்போ அந்த ஸ்டோரேஜை முடிச்சுட்டு ஐயோ குயினு செவுத்து தான் கைஸ் உடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வால் பிரேக்கர் குயின்னு பேர் வச்சுருக்கலாம் குயினுக்கு பதிலாக. இங்கே பாருங்கள், செவுத்து உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கிங்கெல்லாம் ட்ராஷ் பில்டிக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஃபெயில் தான் கைஸ். 10 செகண்ட்குள்ளெல்லாம் அது முடிக்க வாய்ப்பு இல்லை கைஸ். இந்த ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிடுவான் இப்படியும். ஆர்ச்சர் டவர் வந்து அந்த எலக்ட்ரோ டைட்டன் 6 டேமேஜில் செத்துருச்சு கைஸ். சரி தான், இப்போ விசா டவரும் போயிடுச்சு. ஆனால் டைம் ஃபீல்டில் முடிச்சிருச்சு கைஸ். ஒரே ஒரு டபுள் கேனன் தான். இந்த ஃபஸ்ட்டு இறக்கி வச்சுருந்தான்ல அந்த பேபி ட்ராகன், அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி இறக்கி விட்டுருந்தா இந்நேரம் அந்த டபுள் கேனையும் போட்டு 3 ஸ்டார் போட்டிருக்கலாம். சரி, பரவாயில்ல, ஒரே ஒரு ஸ்டார் தானே, போனால் போயிட்டு போட்டோம், என்ன பெருசாக பாதிக்க போகுது. இப்போ நம்ம ட்ரூப்ஸை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ட்ரூப்பை ட்ரெயின் போட்டுட்டு நேராக நம்மளோட செகண்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு இதை அட்டாக் வர ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அதாவது TH16 அக்கௌண்ட்டில் போயிட்டு. ஓகே, இப்போ நம்ம TH16 அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம TH16 அக்கௌண்ட்டில் என்ன அட்டாக் போட போனால் ரூட் ரைடர் அட்டாக் தான் கைஸ் பண்ண போகிறோம்.
கிளான்வர் லீகை ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளான்வர் லீகில் அட்டாக் பண்ண போகிறதில்ல கைஸ். ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரூட் ரைடர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா போன தடவை தான் மேக்ஸ் போட்ட ரூட் ரைடரை. ஸோ ஓகே எப்படி அடிக்குதுன்னுட்டு நான் ஒரு டேரெக்டாக கிளான்வரில் அடிக்காமல் நார்மல் வாரில் போயிட்டு அடிச்சுட்டு பார்க்கலாம் கைஸ். ஒரு யூடியூபர் இந்த இதை போட்டு வச்சுருந்தாங்க கைஸ். யாருன்னு தெரியல, பட் எவனோ போட்டு வச்சுருந்தான். ஃபுல் ரூட் ரைடராக எடுத்துகிட்டு போனால் மாதம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. சிசிக்குள்ளே வந்து லூன்ஸாக இருக்கும். லூன்ஸை க்ளோன் பண்ணிவிட்டு பின்னாடி சைடு அனுப்பிச்சி விட்டா இந்த லூன்ஸ் வந்து இந்த சிங்கிள் டார்கெட் நிற்போம் மோனோவித் அந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருமாங்க கைஸ். சரி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நல்ல பேஸாக பார்த்து அடித்து பார்க்கலாம் கைஸ். ஆகா என்றால் லூட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் டெட் பேஸு பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட் ஐட்டமாக தானே அடிக்கிறோம். ஸோ இந்த பேஸே நல்லா தான் இருக்கும். இந்த பேஸே அடிக்கலாம் கைஸ். லூட்டு தான் முக்கியம். நீ டெட் பேஸாக இருந்தால் என்ன, எதாக இருந்தால் என்ன. ஓகே, இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, 2 சைடும் ஒரு ரூட் ரைடரை இறக்கி விட்டுட்டு சென்டரில் ஃபுல்லாக இது பண்ண போகிறாங்க கைஸ். 2 சைடும் ரூட் ரைடரை இறக்கி விட்டுட்டு சென்டரில் ஃபுல்லாக ஃபனல் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இறக்கி விடலாம் கைஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இப்போ சென்டரில் இறக்கி விட்டுட்டு வார்டனு குயினு தெரியாமல் கிங் எபிலிட்டி அமைக்கி விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, குயினு இது ஆர்சி எல்லாத்தையும் இறக்கி விட்டு இந்த லூ அந்த அதனா பிளிம்பை இறக்கி விட்டுலாம் கைஸ். பிளிம்பு ஃப்ரண்ட்டு அந்த டவுனால் பக்கத்தில் போனவுடனே இந்த இது ரேஜு போட்டு அப்படியே க்ளோன் பண்ணி விட்டுட்டா ஃபுல் டேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். லூனு இன்னும் பாய்சன் டவர் துப்பி விட்டுருச்சு. ஆகா எவ்வளோ லூன்ஸு, ஆடா கொடுறமே என்றா இத்தனை லூனு சேர்த்துட்டீங்க. இதான் இன்னும் பயிற்சி வேண்டுமோ. இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை. அதான் இது சொதப்பிட்டேன் தெரியாமல் மொத்த லூனு செத்துருச்சு. இந்த மொத்த க்ளோன் ஸ்பில் இருக்குல்ல எல்லாமே ஸ்வாக் கணக்கு தான். ஓகே பரவாயில்ல, இந்த எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த லூன்ஸ் வேறு இது ஏர் டிஃபென்ஸ் கிட்ட அடி வாங்குது, கீழே இருக்கிறவங்க விசா டவர் கிட்ட அடி வாங்குது. இது இன்னும் டிஃபென்ஸ் நிறைய இருக்குது கைஸ். மேலே ஒரு ரிகோஷேட் கேனன் இருக்குது, சோலி முடிஞ்சுது. ஓகே, ஆசிபிலிட்டி இருக்குது கைஸ், அதை அமுக்கி விட்டலாம். பக்கத்தில் பாம் டவர் இருக்கிறத கவனிக்கல கைஸ். நேராக பாம் டவர்கிட்டயே இப்போ எல்லா ஹாகும் செத்துருச்சு கைஸ். சரி தான், அது ரிகோஷேட் கேனன் பக்கத்தில் போனதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்கலாம். கீழே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரூட் ரைடர் செத்துருச்சு கைஸ். குயின் எபிலிட்டி ஆன் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான் கைஸ். இது அட்டாக் வருமானே தெரியல. இது எதனே இது சரி தான், டைம் ஃபீல்டெலாம் கிடையாது, சுத்தமாக தெரியல. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னும் ரூட் ரைடர் உசுரோடு தான் இருக்குது. நல்லா தான் போச்சு. ஹீலர்ஸ் ரூட் ரைடரை ஹீல் பண்ணுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன குயின் செத்துருச்சு கைஸ். ரிகோஷேட் கேனனை ஃபுல்லாக தூக்கியிருந்தா ரூட் ரைடர் இது பண்ணியிருக்கலாம். சரி கைஸ் அவ்வளோதான். இது வருமானம் தெரியல, ஆனால் வருது கைஸ். ரூட் ரைடர் இது ரெகுலராத்தையும் தூக்குது கைஸ். சரி தான், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இந்த இது எதனா டார்க் எலிக்ஸ்டர்ஸோட ஸ்டோரேஜை மட்டும் உடச்சி விட்ருங்கறா. நான் வந்து அட்டாக் போடுறதுக்கான காரணமே அதுதான். அடிச்சிருங்கறா. ஃப்ரீஸ் ஆகிட்டாங்கறா. ஒரு அடி கூட அடிச்சிருந்தா கொஞ்சம் லூட்டு கிடச்சிருக்கும். சரி என்னமோ பண்ணுங்க. கடைசியில் எதுக்கு வந்தேன்னா அந்த ரீசனே ஃபுல்ஃபில் ஆகலை. இது வரைக்கும் போட்டு 2 மேட்சுமே டைம் ஃபீல்டில் வந்து முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, இப்போ கிளான்வர் லீகாவது எப்படி நல்லா போகுதான்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சது கைஸ், இந்த ஃபுல் ரூட் ரைடர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் அது செருப்பு கழட்டி அடித்து துரத்தி விட்ருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஆர்மியில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே டொனேஷன் போட்டுட்டு வந்துட்டேன் மெயின் அக்கௌண்ட்டை போயிட்டு. ஜஸ்ட்டு பெருசாக எதுவும் இல்லை கைஸ். கொஞ்சம் ஹெட் ஹண்டரு, ஒரு மின்னியனு, டாஸ்கில் பில்டிங்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மின்னியனு, அவ்வளோதான் கைஸ். பெருசாக எதுவும் சேஞ்ச் இல்லை. பெருசாக சேஞ்ச் வேணும்னா அடுத்த வீடியோவில் வந்து பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட்டோட மிரராக தான் கைஸ் அடிக்க போகிறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுறேன். இந்த தான் சென்ட்ரலில் ரூட் ரைடர் ஓடணும். மேலே இருக்கிற இதெல்லாம் இந்த எதனா பிளிம்பை வச்சு இது பண்ணிட்டு லூன்ஸ் எல்லாம் இது பண்ணணும் கைஸ். அவ்வளோதான். இந்த ஈகிள் ஆர்டிலரியில் வரைக்கும் லூன்ஸை க்ளோன் பண்ணி விட்டுட்டு மிச்சம் 3 இன்ஃபர்னோ சைடு வந்து லூன்ஸ் பார்த்துக்குவான், டேங்க் பண்ணிக்குவான். அதுக்குள்ளே ரூட் ரைடர்ஸ் எல்லாம் அந்த மற்ற டிஃபென்ஸ் எல்லாம் போட்டு தெளிடும். அவ்வளோதான் கைஸ். மினியன் வந்து இதுக்காக ட்ராஷ் பில்டிங் கிளியர் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அந்த சைடு ஒரு ஃபனலிங்க்கு ஒரு ரூட் ரைடர் இறக்கி விட்றா தம்பி, சூப்பர். அதே மாதிரி அந்த சைடு இது கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமே கிங்கை இறக்கி விட்டேன் அதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ எல்லா ரூட் ரைடையும் இறக்கி விட்டு வார்டனை இறக்கி விட்டுறலாம். குயினு ஆர்சி எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு கொண்டுமே பிளிம்ப் எடுத்துகிட்டு வரல கைஸ். நல்லா சரி பரவாயில்ல, ஸ்டோன் ஸ்லாமர் போட்டு விட்டேன். இப்போ டக்குன்னு வார்டன் எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த ஸ்டோன் ஸ்லாமர் வந்து பக்கத்தில் அந்த டவுனில் பக்கத்தில் போனோடனே அப்படியே ஆன் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாம் கைஸ். பிளிம்ப்பு மாதிரியே ஒர்க் ஆகுது. டவுனில் பக்கத்தில் இருந்ததால தப்பிச்சேன். எல்லாம் என்ன ஆகுறது. சரி ஓகே, இறக்கி விட்டுட்டேன். இந்த லூன்ஸ் எல்லாம் க்ளோன் பண்ணி விட்டுட்டு அது ஈகிள் ஆர்டிலரி சைடு கோத்து விட்டுறாங்க கைஸ். ஓகே, இப்போ ஈகிள் ஆர்டிலரி சைடு க்ளோன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், எல்லா லூனும் ஈகிள் ஆர்டிலரி தூக்கி விட்டுரும். நீ வேறு என்ன, அந்த சிங்கிள் டார்கெட் பண்ணவெல்லாம் இவன் பார்த்துக்குவான், லூன்ஸ் பார்த்துக்குவான். அதுக்குள்ளே ரூட் ரைடர் வந்து பின்னாடி வந்து அடிச்சு போட்டு தெளிவான் எல்லா இன்ஃபர்னவையும். இங்கே கிங்கு ஜெயின் கான்ட்ரேட் ஆக்டிவிட்டி இருக்குது. தெரியாமல் ஜெயின் கான்ட்ரேட் தூக்கிட்டு வந்துட்டேன் போல் வேம்ஸ்டாஷ்க்கு பதிலாக.
அதனால தான் போன தடவை செத்தானா? சரிதான். இது ஆக்சுவலி கிங்கு போன தடவை சீக்கிரமே செத்துட்டான். இப்போ தான் தெரியுது இதுக்கு ஜெயின் கான்லெட் இருக்குது. வேம் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். சரி ஓகே, இப்போ இந்த சைடு ஆர்சி எபிலிட்டி ஆன் ஆகிட்டு அந்த சிங்கிள் டாக் ரன் பண்ண இது பண்ணி விட்டுருச்சு கைஸ். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த அட்டாக்கு நல்லா போயிடுச்சு கைஸ் 100%. ஓகே, ஃபைனலி கீழே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டால் ப்ரெஷர் முடிஞ்சிருச்சு கைஸ். பர்ஃபெக்ட் 3 ஸ்டார், சூப்பரு. ஓகே, டவுனால் 16 வச்சு டவுனால் 14 அடிச்சிருக்கேன். அதுக்காக என்ன நூபுன்னெல்லாம் சொல்லக்கூடாது, ட்ரெஸ் ஐடியா. அதனால தான் என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிகிட்ருங்க கைஸ். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் 10. பாய்.